வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த இந்தியன் 3 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொளியிலே நீங்க பார்க்க போறீங்க. உலகநாயகன் அவர்கள் நடித்து இயக்குனர் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல இந்தியன் 2 திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் படு கலவையான விமர்சனங்களை பெற்று இந்த படம் படு தோல்வியை அடைஞ்சுது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த படம் திரையரங்குகள்ல வரவேற்பு கிடைக்காதனால இந்த படம் ஓடிட்டு இருக்கும் போதே ஓடிடி தளத்துல வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த படம் ஓடிடி தளத்திலையும் நெகட்டிவான விமர்சனங்களை மக்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த இந்தியன் 2 படத்தை நெட்பிளஸ் ஓடிடி தளத்துல வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த படம் ஃபெயில் ஆனதுக்கு முதல் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இயக்குனர் சங்கர் அவர்கள் தான். இயக்குனர் சங்கர் அவர்களுடைய மோசமான திரைக்கதையும் அவருடைய கான்செப்ட், அவருடைய டைரக்ஷன் தான் இந்த படம் ஒரு தோல்வி படமா ஆகிறதுக்கு முதல் காரணமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு மீடியாவில் இந்தியன் 2 படத்தை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. இந்த படம் அரசியல் லஞ்செல்லாம் அதிகமா இந்த படத்துல சம்பந்தப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒன்னும் சொல்லாம பந்தாவா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா படத்தை நல்லா இருக்கிறவங்க கூட இந்த லெவலுக்கு பந்தா பண்ணிக்க மாட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா. ஆனா இந்த படம் ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் காரணம் இந்த இந்தியன் 2 படம் படு தோல்வி அடைஞ்சதுக்கு முதல் காரணம் இயக்குனர் சங்கர் அவர்கள் தான். இப்போ இந்தியன் 3 படம் திரையரங்குகள்ல படத்தை ரிலீஸ் பண்ணா வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இந்தியன் 3 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த இந்தியன் 3 திரைப்படம் லைக்கா நிறுவனம் திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்ணா எங்க இந்தியன் 2 படம் மாதிரி வரவேற்பு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்துல இந்த படத்தை ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட இந்தியன் 2 இந்தியன் 3 படத்தை பத்தியும் நம்ம கொடுத்திருக்கிற சினிமா நியூ அப்டேட் காணொலியை பத்தியும் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.